ஸோ நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறதாகட்டும், எனக்கு வரக்கூடிய பர்சனல் மெசேஜில் ஆகட்டும், இந்த ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தனியாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், குழந்தைகள் பார்த்துக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், படிக்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் டேபிள் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் நிறைய வீடியோஸுமே வந்துட்டு ஸ்பெஷலாக அந்த டேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கான டைம் டேபிள், ஹவுஸ் ஒய்ஃப்க்கான ஸ்டடி டிப்ஸு, அப்புறம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துட்டு போடுறத பார்க்குறேன். எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணாதவங்க ரெண்டே கேட்டகரி மட்டும்தான். இதில் வந்துட்டு ஜென்ஸை யாரும் மென்ஷன் பண்ணி எதுவும் சொல்கிறதில்ல. பட் லேடிஸ் மட்டும், அதுவும் பர்டிகுலராக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு டேகோடவே இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடு நீங்கள் வந்துட்டு அணுகுனீங்கன்னா நீங்களே வந்துட்டு டவுன் ஆகிடுவீங்க. நம்மளால் எப்படி முடியும், நாம் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தாமதமாக போனால் கூட எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். ஸோ யூத் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளை தாண்டி தான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு விஷயமே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே மாட்டிக்காதீங்க. வெளியில் வந்துட்டு